அலங்காரம் அமாவாசை போட்டியில் ஜெயிச்சது யாரு? ஸ்ரீஜாவா இசையா? ஸ்ரீஜா 10,000க்கு எது ஃப்ரீ கிடைக்குமோ அத்தனையும் வாங்கி அள்ளி போட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கையில். இசை வீட்டுக்கு எது எது தேவையோ, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து வாங்கியிருக்காங்க. அது போக இதெல்லாமே 5,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ரீஜா எல்லாத்தையும் எடுத்து அடுக்குறாங்க. இதுக்கு அது ஃப்ரீ, அதுக்கு இது ஃப்ரீன்னு. அலங்காரமாக ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சுபத்ரா முழிக்கிறாங்க. மரகதமும் என்ன இந்த பொண்ணு இப்படி வாங்கியிருக்குன்னு யோசிக்கிறாங்க. அடுத்தது இசை வந்து அவங்க வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் காட்டுறாங்க. மாமாக்காக கருப்பட்டி வாங்கினேன், அவங்க சுகர் போட்டு குடிக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து வாங்குறதெல்லாம் காட்டுறாங்க. மரகதத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். அலங்காரம் மாமாவுக்கும் தான். சுபத்ரா ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறாங்க, நீ வாங்கின பொருள்லாம் சீப் தான், ஆனால் இந்த பொருள்லாம் நமக்கு தேவை கிடையாது, நம்ம வாங்கிட்டோமேங்கிறதுக்காக நம்ம உபயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அலங்காரம் அம்மா கேட்குறாங்க, அப்போ யார் ஜெயிச்சதுன்னு சொல்லு சுபத்ரா. சொல்லவே பிடிக்காட்டியும் சுபத்ரா, இசை தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இசைக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, அத்தா மனசில் இடம் பிடிச்சிடலான்னு. இடம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.